நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவது. நற்கருணையிலே வீற்றிருந்து எங்களுக்காய் நானும் காத்திருக்கின்ற எங்கள் அன்பு இயேசுவே, உம்மை துதித்து ஆராதித்து உமக்கு நன்றி செலுத்தி உம்மை போற்றி புகழ்கிறோம். ஆண்டவரே, இதோ நான் உங்களோடு இருக்கிறேன், உங்களை விட்டு நான் விலகுவதும் இல்லை, உங்களை கைவிடுவதும் இல்லை என்று எங்களுக்கு வாக்குத்தத்தம் கொடுத்தவர் நீர். நாங்கள் உம்மை விட்டு வெகு தூரம் விலகி போயிருந்தாலும் எங்களது பாவ வாழ்க்கையினாலும் சுயநல வாழ்க்கையினாலும் எங்களது சொந்த காரியங்களை குறித்து அக்கறைப்படுவதனாலும் மட்டும் எங்களது வாழ்க்கை அமைத்துக் கொள்ளும் ஒவ்வொரு தருணத்திலும் உங்களை விட்டு விலகி போயிருந்தாலும் ஆண்டவரே, நீர் எங்களை விட்டு விலகுவதில்லை. ஆண்டவரே, நீர் நீதி, அன்பு, உண்மை, பகிர்வு இந்த விழுமியங்களுக்கு உயிர் கொடுப்பதற்காய் இந்த உலகிலே மனிதனாய் பிறந்தீர். உமது பிறப்பு மக்கள் இனங்களுக்கு மகிழ்ச்சியை, நிறைவை, சந்தோஷத்தை இந்த உலகிலே நிறைவாய் அருளிக் கொண்டிருக்கிறது என்பதை நாங்கள் அறிவோம், புரிந்து கொள்கிறோம், அனுபவித்திருக்கிறோம். மீண்டுமாய் இந்த நாளிலே உமது பிரசன்னத்திலே உம்மை ஆராதிப்பதற்காக, உமக்கு நன்றி செலுத்துவதற்காக, ஆண்டவரே, உமது காலத்தில் நீதி தலை தோங்கும் என்கின்ற இந்த தியான சிந்தனையோடு திருப்பாடல் ஆசிரியர் திருப்பாடல் 72:7 அவர் சொல்வது போல, ஆண்டோருடைய காலத்தில், ஆண்டோருடைய வருகையில், ஆண்டோருடைய பிரசன்னத்தில் அன்பு, நீதி, நேர்மை, உண்மை, மகிழ்ச்சி, சமாதானம் இவைகளெல்லாம் பொங்கி வழியும் என்பதை இந்த நேரத்தில் மீண்டும் நாங்கள் தியானித்தவர்களாய், ஆண்டவரே, திருமுழுக்கு யோவானின் சீடர்கள் உம்மை சந்தித்த போது, நீர்தான் வரவிருக்கிறவரா, நீர்தான் மெசியாவா என்று அவர்கள் கேட்ட கேள்விக்கு செவிடர் கேட்கின்றனர், பார்வை இழந்தோர் பார்க்கின்றனர், நடக்க இயலாதோர் நடக்கின்றனர், ஏழைகளுக்கு மகிழ்ச்சி, சமாதானம், அன்பு பகிரப்படுகிறது, உண்மை, அன்பினுடைய நற்செய்தி வழங்கப்படுகிறது, இவைகளெல்லாம் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது என்று போய் சொல்லுங்கள் என்று சொல்கிறார். உமது உயிருள்ள பிரசன்னத்தில் இவைகள் நிகழும் என்பது இறை வாக்கு,
மெசியா அவர் வருகின்ற பொழுது இவைகளெல்லாம் நிகழும் என்பது இறைவாக்கு. இன்றைக்கும் இது நடந்தேறி கொண்டிருந்தாலும் நாங்கள் வாழும் சமுதாயத்தில் இவைகளுக்கு புறம்பான காரியங்கள் மிகுதியாய் இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம், அனுபவிக்கிறோம். எங்கள் அன்பு ஆண்டவரே, என் அன்பு சகோதரனே, சகோதரியே, இதோ ஆண்டவரின் வருகை, ஆண்டவரின் பிரசன்னம் இன்றைக்கு நமது வாழ்க்கையின் வழியாய் வெளிப்படுத்தப்பட வேண்டிய ஒரு சாட்சியமாய் ஆண்டவர் நமக்கு விட்டு சென்றிருக்கிறார். உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை அறிவியுங்கள் என்று சொல்ல ஆண்டவர், சாட்சிகளாய் மாறுங்கள், நீங்கள் தான் என் சாட்சிகள் என்று நம்மை அழைத்திருக்கிறார். எனவே இந்த நேரத்தில் இறையாட்சியின் விழுமியங்களாகிய அன்பு, நீதி, நேர்மை, உண்மை, பகிர்வு போன்ற இறையாட்சியினுடைய விழுமியங்கள் நமது வாழ்க்கையில் வெளிப்படுத்தப்படுகிறதா, சாட்சியமாய் திகழ்கிறதா என்பதை சிந்தித்தவர்களாய் இதோ நற்கருணையில் வீற்றிருக்கும் ஆண்டவரை ஆராதிக்கும் முகமாய் நாம் அனைவரும் இணைந்து அன்பின் தேவ நற்கருணையிலே என்ற பாடலை நம்பிக்கையோடும் பக்தியோடும் ஆராதனை மனநிலையோடும் நம் ஆண்டவரை துதித்து ஆராதிப்போம். தேவனர் கருணையிலே அழியா புகழோடு வாழ்பவரே, அன்பு பாதையில் வழி நடந்தே அடியோர் வாழ்ந்திட துணை செய்தே. அன்பின் தேவனர் கருணையிலே அற்புதமாக எம்மை படைத்தே, தற்பரன் நீரே எம்மை மீட்டே. போர்ப்புடனப்பரச குணத்தில் எப்பொழுதும் வாழிறைவனானே. எத்தனை வழிகளில் உமதன்பை என் பெருமை நீ ஆட்கொள்ளே. அன்பின் தேவனர் கருணையிலே கல்வாரி மலையின் சிகரமதில் கனிவுடன் தினம் எம்மை நிலை நிறுத்தும் நற்கருணை விசுவாசமதில் நம்பிக்கையூட்டி வளர்த்திடுவே. இளமையின் பொழிவாய் திகழ் திருச்சபையும் யாவரும் வாழ தயை புரிவே. அன்பின் தேவனர் கருணையிலே அழியா புகழோடு வாழ்பவரே,
அன்பு பாதையில் வழி நடந்தே அடியோர் வாழ்ந்திட துணை செய்வி அன்பின் தேவனர் கருணையிலே. எங்களை எந்நாளும் அன்பு செய்கின்ற அன்பு தந்தையே இறைவா, ஒவ்வொரு காலகட்டத்திலும் கடவுளை பற்றிய பேரச்சம் அதிகமாக இருந்த வேளையிலே ஆண்டவர் இயேசு அத்தகைய அச்சம், பயம் என்னும் அந்த சுவற்றை உடைத்து உம்மை முகமுகமாக கண்டு தந்தையே என்று அழைத்து கடவுளுக்கும் மனிதருக்குமான நெருக்கத்தை ஏற்படுத்தி தந்தார் என்பதை நாங்கள் அறிகிறோம், அனுபவிக்கிறோம். ஆண்டவரே, இந்த வேளையிலே நாங்களும் இந்த நாளிலே ஆண்டவர் இயேசு எங்களுக்கு கற்றுக் கொடுத்தது போல மத்தேயு நற்செய்தி 6ஆம் அதிகாரம் 9வது வசனம், விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே என்று உம்மை தந்தை என்று அழைப்பதற்கான ஒரு அதிகாரத்தை, உரிமையை அவர் எங்களுக்கும் பெற்று தந்திருக்கிறார் என்ற அடிப்படையிலே ஆண்டவரே, நாங்கள் உம்மை தந்தை என்று அழைக்கின்றோம். எம் கடவுளை உம்மை நாங்கள் உரிமையோடு, பிள்ளைகளுக்குரிய மனப்பான்மையோடு தந்தை என்று அழைக்கின்றோம். எந்த ஒரு மகனும் தனது தந்தையிடம் மீனை கேட்டால் அத்தந்தை அவனுக்கு பாம்பை கொடுப்பாரோ? முட்டையை கேட்டால் தேளை கொடுப்பாரோ? தீமையான உலக அளவிலே இருக்கக்கூடிய தந்தைமார்கள் கூட தன் பிள்ளைகளுக்கு கேட்பதையெல்லாம் கொடுக்கும் பொழுது, வானக தந்தை அவர் கேட்பதற்கு முன்பாகவே அனைத்தையும் அறிந்தவராக இருப்பதனால் அவர் அதிகமாக கொடுக்கிறார் என்பதை நாங்கள் விவிலியத்திலே வாசிக்கிறோமே. ஆண்டவரே, அன்பு தந்தையே, அதே உரிமையோடு உமது பாதத்திலே எங்களுடைய தேவைகளை, எங்களுடைய வேண்டுதல்களை, எங்களுடைய உள்ளத்து உணர்வுகளை நாங்கள் கொட்டி தீர்க்கின்றோம். நீரே எங்களுக்கு செவி சாய்த்தருளும். நாங்கள் உம்மை தந்தை என்று அழைப்பதனால் நீர் படைத்த அந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதர்களும் எங்களுக்கு சகோதர சகோதரிகள் ஆகிறார்கள் என்ற உணர்வு நிலையை பெறச் செய்யும். ஆண்டவரே, மதத்தின் பெயரால், ஜாதியின் பெயரால், மொழியின் பெயரால், இன்னும் பல்வேறு விரோதத்தின் பெயரால் ஒருவர் மற்றவரை பகைத்து கொண்டிருப்பது அல்லது பிரச்சனைகளை ஏற்படுத்த தூண்டுவது, கலவரங்களை உருவாக்குவது அனைத்தும் ஆண்டவரே தந்தை என்ற ஆன்மீக அனுபவத்திற்கு எதிரானது என்பதை எங்களுக்கு உணரச் செய்யும். நாங்கள் எப்பொழுது உம்மை தந்தை என்று அழைக்கின்ற உரிமையை பெறுகிறோமோ அந்த பொழுதே ஒவ்வொரு சகோதர சகோதரிகளையும் சகோதரர்கள் சகோதரிகள் என்று அழைக்கின்ற உரிமையும் பெறுகிறோம் என்பதை எங்களுக்கு உணர்த்தி அருளும். ஆண்டவரே, விரோதங்கள், உறவு முறிவுகள், பிற செயல்பாடுகள் இவற்றையெல்லாம் களைந்து தந்தை, பிள்ளைகள், சகோதர சகோதரிகள் என்ற உணர்வோடு நாங்கள் வாழ எங்களுக்கு அருள் தாரும். நீர் சிலுவையிலே உயிர் விடக்கூடிய வேளையில் கூட தந்தையே, என் ஆவியை உன் கையில் ஒப்படைக்கிறேன் என்று சொல்லி ஜெபித்தீரே. அதே போல் ஆண்டவரே, நாங்கள் சாகிற வரையில் உம்மை தந்தைக்குரிய மாண்போடு போற்றவும், புகழவும், ஆர்ப்பரிக்கவும், உம்மிடம் ஜெபிக்கவும், உம்மிடம் உரையாடவும் அருள் தாரும். ஆமென்.
தேவனுக்கே மகிமை, தெய்வத்திற்கே மகிமை, தேவனுக்கே மகிமை, தெய்வத்திற்கே மகிமை. எம்மை தேடி வந்து மீட்டவரே, தினமுமக்கே மகிமை. எம்மை தேடி வந்து மீட்டவரே, தினமுமக்கே மகிமை. ஐயா வாழ்க வாழ்க, உன் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க, உன் நாமம் வாழ்க. உன்னதத்தில் தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். உன்னதத்தில் தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். இந்த பூமியிலே சமாதானமும் பிரியமும் உண்டாகட்டும். இந்த பூமியிலே சமாதானமும் பிரியமும் உண்டாகட்டும். ஐயா வாழ்க வாழ்க, உன் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க, உன் நாமம் வாழ்க. செவிகளை நீ திறந்து விட்டீர், செய்வோம் உம் சித்தம். செவிகளை நீ திறந்து விட்டீர், செய்வோம் உம் சித்தம். இந்த புவிதனிலே உம் விருப்பம் பூரணமாகட்டுமே. இந்த புவிதனிலே உம் விருப்பம் பூரணமாகட்டுமே. ஐயா வாழ்க வாழ்க, உன் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க, உன் நாமம் வாழ்க. தேடுகிற அனைவருமே மகிழ்ந்து களி கூறட்டும். தேடுகிற அனைவருமே மகிழ்ந்து களி கூறட்டும். இங்கு பாடுகிற யாவருமே பரிசுத்தமாகட்டுமே. இங்கு பாடுகிற யாவருமே பரிசுத்தமாகட்டுமே. ஐயா வாழ்க வாழ்க, உன் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க, உன் நாமம் வாழ்க. தேவனுக்கே மகிமை, தெய்வத்திற்கே மகிமை, தேவனுக்கே மகிமை, தெய்வத்திற்கே மகிமை. என்னை தேடி வந்து மீட்டவரே, தினமுமக்கே மகிமை.
எம்மை தேடி வந்து மீட்டவரே, தினம் உமக்கே மகிமை. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. வாழ்க ஆண்டவரே, வாழ்க வாழ்க, நீர் வாழ்க, என்றென்றும் வாழ்த்தப்படுவீராக, போற்றப்படுவீராக ஆண்டவரே. நன்றி நன்றி இயேசுவே. திருப்பாடல் 72. திருப்பாடல் 72. நாம் சொல்ல வேண்டிய பல்லவி: ஆண்டவருடைய காலத்தில் நீதி தழைத்தோங்கும். ஆண்டவருடைய காலத்தில் நீதி தழைத்தோங்கும். கடவுளே, அரசருக்கு ஒரு நீதி தீர்ப்பை வழங்கும் ஆற்றலை அழியும். அரச மைந்தரிடம் உமது நீதி விளங்கச் செய்யும். அவர் உம் மக்களை நீதியோடு ஆழ்வாராக. உம்முடையவரான எளியோருக்கு நீதி தீர்ப்பு வழங்குவாராக. பல்லவி: ஆண்டவருடைய காலத்தில் நீதி தழைத்தோங்கும். அவர் காலத்தில் நீதி தழைத்தோங்குவதாக. நிலா உள்ள வரையில் மிகுந்த சமாதானம் நிலவுவதாக. ஒரு கடலில் இருந்து அடுத்த கடல் வரைக்கும் அவர் ஆட்சி செலுத்துவார். பேராற்றிலிருந்து உலகின் எல்லை வரைக்கும் அவர் அரசாழ்வார். பல்லவி: ஆண்டவருடைய காலத்தில் நீதி தழைத்தோங்கும். தம்மை நோக்கி மன்றாடும் ஏழைகளையும் திக்கற்ற எளியோரையும் அவர் விடுவிப்பார். வறியோர்க்கும் ஏழைகட்கும் அவர் இரக்கம் காட்டுவார். ஏழைகளின் உயிரை காப்பாற்றுவார். பல்லவி: ஆண்டவருடைய காலத்தில் நீதி தழைத்தோங்கும். அவர் பெயர் என்றென்றும் நிலைத்திருப்பதாக. கதிரவன் உள்ள வரையில் அவர் பெயர் நிலைப்பதாக. அவர் மூலம் மனிதர் ஆசி பெற விழைவாராக. எல்லா நாட்டினரும் அவரை நற்பேறு பெற்றவரென வாழ்த்துவாராக. பல்லவி: ஆண்டவருடைய காலத்தில் நீதி தழைத்தோங்கும். ஆண்டவரே, திருப்பாடல் ஆசிரியருடைய இந்த வரிகளை வாசிக்கின்ற பொழுது தோன்றுகின்றது, ஆண்டவரே, உம்முடைய காலம் எப்பொழுது வரும்? உம்முடைய காலத்திற்காகத்தானே நாங்கள் ஏங்கிக் கொண்டிருக்கிறோம், ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். உம்முடைய காலம் வந்துவிட்டால் ஆசீர்வாதங்கள் எங்களுக்கு இன்னும் அதிகமாக கிடைக்கும். நீதி அமைதி எங்களுடைய வாழ்விலே கிடைத்துவிடும். மகிழ்ச்சி என்றென்றும் எங்களுடைய குடும்பங்களிலே நிறைந்திருக்கும். ஆண்டவரே, உம்முடைய காலத்திற்காக எதிர்நோக்கி காத்திருக்கிறோம். இதோ இந்த திருவருகை காலத்திலே, இந்த காலத்திலே ஆண்டவரே, இதோ மீண்டுமாக உம்முடைய வருகைக்காக காத்து கொண்டிருக்கிறோம், எதிர்நோக்கி காத்து கொண்டிருக்கிறோம். நீர் வரப்போகிறீர் என்று மகிழ்ச்சியால் பல தயாரிப்புகளை மேற்கொண்டிருக்கிறோம். ஆனால் அவையெல்லாம் கொண்டாட்டத்திற்கான தயாரிப்பாக மட்டும்தான் இருக்கின்றன. ஆண்டவரே, இதோ நீர் மீண்டுமாக இந்த பிறக்கின்ற, நீர் வருகின்ற இந்த காலம் வெறும் ஆடம்பர கொண்டாட்டம் மட்டும் அல்ல, மாறாக உள்ளத்தில் ஏற்படக்கூடிய மனமாற்றம். இதுதான் ஆண்டவரே எங்களுக்கு தேவை, நாங்கள் செய்ய வேண்டியது. காத்திருப்பதன் அர்த்தமே மனமாற்றம்தான். மனமாற்றத்தோடு உம்மை வரவேற்க வேண்டும், உம்மை நாங்கள் கொண்டாட வேண்டும். ஆண்டவரே, உம்முடைய காலம் எங்களுக்கு நீதியையும் மகிழ்ச்சியும் அமைதியும் கொடுக்கும். இதுதான் எங்களுடைய ஆழமான நம்பிக்கை. ஆண்டவரே, ஒவ்வொரு ஆண்டும் நீர் வருகிறீர், பிறக்கிறீர், உம்மை வைத்து கொண்டாடுகிறோம். மாற்றங்கள் வேண்டும் என்று வேண்டுகிறோம்.
ஆனால் உள்ள மாற்றத்திற்காக என்ன முயற்சி எடுக்கிறோம் என்றால் மிகப்பெரிய கேள்விக்குறியாகத்தான் எங்களுடைய வாழ்க்கை போய்கொண்டே இருக்கிறது. ஆண்டவரே, இதோ உம்முடைய பிறப்பை நாங்கள் மகிழ்வோடு கொண்டாட வேண்டும், அர்த்தமுள்ள வகையில் கொண்டாட வேண்டும் என்றால் உம்முடைய காலத்திற்காக நாங்கள் எங்களை அர்ப்பணிக்க வேண்டும், எங்களை கொடுக்க வேண்டும். ஆண்டவரே, ஆண்டவரே, ஆண்டவருடைய காலத்தில் நீதி தழைத்தோங்கும் என்று இந்த வார்த்தையை சொல்லி ஜெபிக்கிற அந்த வேளையிலே அந்த ஆண்டவருடைய காலத்தை நாங்கள் தான் கொண்டு வர வேண்டும் என்பதையும் உணர்கிறோம். ஆண்டவரே, இந்த மனமாற்றத்தின் வழியாக, உள்ள மாற்றத்தின் வழியாக ஆண்டவரே உம்முடைய காலத்தை எங்களால் இங்கே கொண்டு வர முடியும். ஆண்டவரே, நீதியையும் அமைதியையும் மகிழ்ச்சியையும் நாங்கள் ஏற்படுத்த முடியும். ஆண்டவரே, இறையாட்சியை நாங்களே கட்டி எழுப்ப முடியும். ஆண்டவரே, ஆண்டவரே, அதில்தான் உம்முடைய பிறப்பின் அர்த்தமே இருக்கிறது. ஆண்டவரே, நீர் என்றாவது ஒரு நாள் கட்டாயமாக வரத்தான் போகிறீர். உம்முடைய இரண்டாவது வருகைக்காக நாங்கள் காத்து கொண்டுதான் இருக்கிறோம். ஆனால் அதே நேரத்திலே நாங்கள் அதற்கான ஏற்பாடுகளை செய்து கொண்டே இருக்க வேண்டும், திருமுழுக்கு யோவானைப் போல. ஆண்டவரே, நாங்கள் மனமாற்றம் பெற்றவர்களாக இந்த நீதியையும் அன்பையும் உண்மையும் பகிர்வையும் இந்த மண்ணிலே நாங்கள் ஏற்படுத்துவதன் வழியாக, கடைபிடிப்பதன் வழியாக உம்முடைய பிறப்பில் நாங்கள் கொண்டாட்டத்தை அர்த்தமுள்ளதாக வருடம் வருடம் மாற்றிக்கொண்டே இருக்கிறோம் என்ற உண்மையை நாங்கள் உணர வேண்டும். ஆண்டவரே, இந்த நாளில் அதை மீண்டுமாக உணர்த்தியதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, உம்முடைய காலத்தை நாங்கள் இந்த மண்ணிலே ஏற்படுத்தக்கூடிய மன ஆற்றலை, மன வலிமையை எங்களுக்கு தாரும். உம்முடைய தூய ஆவியால் எங்களை நிரப்பும். நீர் ஆயனாய், தந்தையாய், அரசனாய், எல்லாமுமாய் இருந்து எங்களை ஆசிர்வதித்து வருகிறீர். எண்ணி பார்க்கிறோம், நாங்களும் உம்மை போல பிறருக்கு ஆயனாய், பிறருக்கு தந்தையாய், பிறருக்கு நீதி வழங்கும் அரசனாய் நாங்கள் வாழ வேண்டும். அதற்குரிய மனமாற்றத்திற்காக வேண்டியிருக்கக்கூடிய இந்த வேளையிலே எங்களை ஆசிர்வதியும், எங்களை பண்படுத்தும், எங்களை பயன்படுத்தும். ஆமென். ஆயன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஆயன் தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். குறைகள் எனக்கோ இனி இல்லை, கவலை எதுவும் பெரிதில்லை. குறைகள் எனக்கோ இனி இல்லை, கவலை எதுவும் பெரிதில்லை. தாங்கும் தேவன் இருப்பதா, தாங்கும் தேவன் இருப்பதா. அமைதியான இடத்தில் என்னை இளைப்பாற செய்கிறார். புத்துயிர் அளிக்கும் ஆவியாலே நீதி வழியில்
நடத்துவார். அமைதியான இடத்தில் என்னை இளைப்பாற செய்கிறார். புத்துயிரளிக்கும் ஆவியாலே நீதி வழியில் நடத்துவார். சாவின் இருள் சூழ் பள்ளத்தாக்கில் நடக்க நேர்ந்தாலும் நீர் என்னோடு இருப்பதால் எனக்கும் அஞ்சிடே. அவரின் கோலே தேற்றும் துணையாகும். குறைகள் எனக்கோ இனி இல்லை, கவலை எதுவும் பெரிதில்லை. குறைகள் எனக்கோ இனி இல்லை, கவலை எதுவும் பெரிதில்லை. தாங்கும் தேவன் இருப்பதா, தாங்கும் தேவன் இருப்பதா, என் தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஆண்டவர் நம்மை காக்கின்றார். எதிர்த்து நிற்போர் அனைவர் கண்முன் என்னை உயர்த்துகிறார். தலையில் நறுமண தைலம் பூசி அருளால் நிரப்புகிறார். ஆ ஆ ஆ எதிர்த்து நிற்போர் அனைவர் கண்முன் என்னை உயர்த்துகிறார். தலையில் நறுமண தைலம் பூசி அருளால் நிரப்புகிறார். வாழ்நாளெல்லாம் அருளும் நலமும் உமது பேரன்பும் சூழ்ந்து நின்று காக்கும் அரணாய் என்னை தொடர்ந்து வரும். உமது இல்லம் நெடுநாள் வாழ்ந்திருப்பே. குறைகள் எனக்கோ இனி இல்லை, கவலை எதுவும் பெரிதில்லை. குறைகள் எனக்கோ இனி இல்லை, கவலை எதுவும் பெரிதில்லை. தாங்கும் தேவன் இருப்பதா, தாங்கும் தேவன் இருப்பதால் ஆயன் தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஆயன் தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஆண்டவர் நம்மை காக்கின்றார். குறைகள் எனக்கோ இனி இல்லை, கவலை எதுவும் பெரிதில்லை. குறைகள் எனக்கோ இனி இல்லை, கவலை எதுவும் பெரிதில்லை. தாங்கும் தேவன் இருப்பதா, தாங்கும் தேவன் இருப்பதால் அந்த பெண் ஒரே ஒரு மகனை பெற்றெடுத்த அந்த பெண்
அந்த மகனோடே நடந்து அந்த மகனுடைய கரங்களை பற்றி நடை பயிற்றுவித்த அந்த பெண் அந்த மகனை நல்வொழுக்கத்திலும் ஆரோக்கியமான வாழ்விலும் கல்வியிலும் வேரூன்ற உழைத்த அந்த பெண் அந்த மகன் இளமை ஆனபோது அவன் எதிர்கொண்ட சவால்களில் அவனோடு தோளுக்கு தோளாக நின்ற அந்த பெண் சிலுவையின் நிழலிலே தனது மடியிலே இரத்தத்தினால் துவைத்தெடுக்கப்பட்ட அந்த உடலை கண்டு ஏதோ எதிர்பார்த்து கடவுளுடைய திட்டம் என் மகன் என்று உணர்ந்திருந்த அந்த தாய் இதோ இன்று 33 வயதிலே தன் மகனை ஒரே மகனை இழந்து தன் மடியிலே கிடத்தி கண்ணார கண்டு அந்த தாய் படக்கூடிய வேதனைகளை கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு தாய்மார்களுக்காக சகோதரிகளுக்காக ஆண்டவரே உமது பாதத்தில் ஜெபிப்பேன். எத்தனை எத்தனை எதிர்பார்ப்புகளோடு ஆண்டவரே தம் பிள்ளைகளை வளர்த்து தன் பிள்ளை முதுமை ஏகித வரை உடன் இருக்கும் என்று ஆசை ஆசையாக தம் பிள்ளைகளுக்கு வேண்டியதையெல்லாம் வாங்கி கொடுத்து உடன் பயணித்து தவறுகிற பொழுது தண்டித்து நல்லவை செய்கிற போது பாராட்டி சீராட்டி வளர்த்த அந்த மகனை மகளை இழந்திருக்கக்கூடிய ஒவ்வொரு தாய்க்காக தந்தைக்காக ஜெபிக்கின்றோம் ஆண்டவரே. தன் மகன் இயேசு உலகத்தின் மீட்புக்காக பரிசாக கொடுக்கப்பட்ட அந்த மகன் இன்று தன் மடியிலே இரத்தத்திலே மூழ்கி குற்றுயிரும் கொலையுயிருமாக தன் உயிரையே இழந்து இருக்கக்கூடிய அந்த காட்சியை கண்டு கொண்டிருக்கக்கூடிய அந்த தாயினுடைய மனப்பான்மை எப்படித்தான் இருக்கும்? என் மகனுக்காகவே நான் வாழ்ந்தேன், என் மகனும் இப்பொழுது இறந்து போய்விட்டான், இனி நானும் சாக வேண்டியதுதான். யூதர்களுடைய வழக்கத்தின்படி நானும் மூலைகளிலே இருளிலே நான் என்னுடைய வாழ்க்கையை முடித்துக் கொள்ள வேண்டும் என்று எண்ணிருக்க கூடும். இது எல்லாம் பாவத்தினால் நிகழ்ந்தது என்று பலரும் அவரை பார்த்து ஏளனமாக சிரித்து இருக்கக்கூடும். மரியன்னை இயேசுவின் தாய், இன்று நம் அனைவருடைய தாய் அப்படி இருக்கவில்லை என்பதை நாம் அறிகிறோம். பயத்திலும் அச்சத்திலும் சிதறிப்போன சீடர்களையெல்லாம் கூட்டி சேர்த்து 50வது நாளிலே பெந்தேகோஸ்தே நாளிலே ஆவியினுடைய வல்லமையை பெற்றுத்தரக்கூடிய ஒரு ஊன்றுகோலாக அந்த தாய் தொடர்ந்து மகனுடைய கனவுகளை சுமந்து செல்கிறாள் என்பதையும் விவிலியத்திலே பார்க்கிறோம், வாசிக்கிறோம். எங்கள் அன்பு தந்தையே இறைவா, இதோ ஒவ்வொரு துன்பத் துயரங்களிலும் துவண்டு போய்விடாமல் மீண்டுமாக எழுந்து இறையாற்றுடைய கனவுகளுக்கு முழுமை சேர்க்கக்கூடிய ஒரு அன்பு தாயாக நீர் மரியன்னை எங்களுக்கு தந்திருக்கிறீரே. அந்த மரியன்னை உம்மை புகழ்ந்து பாடக்கூடிய பாடலை இதோ நாங்கள் தியான பாடலாக கொண்டு தியானிக்க இருக்கிறோம். மரியன்னையினுடைய ஆளுமை, மரியன்னையுடைய ஆற்றல், மரியன்னையுடைய பண்பு, மரியன்னையுடைய தாய்மை எங்களிலும் மேலெழுக ஆண்டவரே துணை புரியும். மரியன்னையோடு இணைந்து நாங்களும் பாடுகின்ற அந்த பாடலை நீர் எங்களுக்கு தயவாய் செவி சாய்த்து இரக்கம் தாரும். ஆமேன்.
என் ஆன்மா இறைவனையே ஏற்றி போற்றி மகிழ்கின்றது. என் மீட்பரம் கடவுளை நினைக்கின்றது. என் ஆன்மா இறைவனையே ஏற்றி போற்றி மகிழ்கின்றது. என் மீட்பரம் கடவுளை நினைக்கின்றது. தாழ்நிலை இருந்த தம் அடியவரை தயையுடன் கண்கள் நோக்கினார். தாழ்நிலை இருந்த தம் அடியவரை தயையுடன் கண்கள் நோக்கினார். இந்நாள் முதலாம் தலைமுறைகள், இந்நாள் முதலாம் தலைமுறைகள் என்னை பேருடையாள் என்றிடுமே. என் ஆன்மா இறைவனையே ஏற்றி போற்றி மகிழ்கின்றது. என் மீட்பரம் கடவுளை நினைக்கின்றது. ஏனெனில் வல்லமை மிகுந்தவரே எனக்கரும் செயல் பல புரிந்துள்ளார். ஏனெனில் வல்லமை மிகுந்தவரே எனக்கரும் செயல் பல புரிந்துள்ளார். அவர் தம் பெயரும் புனிதமாகும், அவர் தம் பெயரும் புனிதமாகும். அவரு கஞ்சுஜோடு இரக்கமாகும். என் ஆன்மா இறைவனையே ஏற்றி போற்றி மகிழ்கின்றது. என் மீட்பரம் கடவுளை நினைக்கின்றது. என் ஆன்மா இறைவனையே ஏற்றி போற்றி மகிழ்கின்றது. என் மீட்பரம் கடவுளை நினைக்கின்றது. ஆண்டவரே, உம்முடைய காலத்தில் நீதி தழைத்தோங்க வேண்டும் என்று நாங்கள் இந்த வேளையிலே ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். எங்களுடைய மனமாற்றத்திற்காகவும் ஜெபிக்கிறோம். எங்களுடைய மனக்குறைகளை, உள்ள நோய்களை எல்லாம், எங்களுடைய கவலைகளை எல்லாம், கஷ்டங்களை எல்லாம், எங்களுடைய பிரச்சனைகளை எல்லாம், நாங்கள் பல முயற்சிகளை எடுத்தாலும் அதை முடிக்க முடியாத நிலைகளில் இருக்கிறோம். அந்த சூழ்நிலைகளை எல்லாம் ஆண்டவரே இந்த வேளையில் உம்முடைய பாதத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய காலத்தை இந்த மண்ணிலே நாங்கள் உருவாக்க போராடி கொண்டுதான் இருக்கிறோம். எங்களுடைய வாழ்க்கையிலே பலவித போராட்டங்கள், சவால்கள், சோதனைகள் வந்து கொண்டே இருக்கின்றன. எதிர்கொண்டுதான் இருக்கிறோம், போராடி கொண்டுதான் இருக்கிறோம். ஆண்டவரே, இந்த போராட்டத்திலே நாங்கள் வெற்றி பெற வேண்டும் என்றால் நீர் எங்களை ஆசிர்வதிக்க வேண்டும். எங்களுடைய வாழ்க்கையிலே இந்த குணமாக கூடிய அந்த அதிசயம் நடைபெற வேண்டும். ஆண்டவரே, எங்களுடைய உள்ளத்திலே மாற்றம், உடலிலே பிரச்சனைகள் தீர்வு, எங்களுடைய குடும்பங்களிலே பிரச்சனைகள், கஷ்டங்கள் தீர்வு என்று நாங்கள் எதிர்நோக்கி காத்து கொண்டிருக்கிறோம், வேண்டிக் கொண்டிருக்கிறோம். எல்லாவற்றையும் இந்த வேளையிலே மன்றாட்டுக்களாக உம்முடைய பாதத்திலே ஒப்படைக்கிறோம். இந்த பாடல் வழியாக இந்த மன்றாட்டுக்களை ஏற்றுக்கொண்டு எங்களை குணப்படுத்தும், எங்களை நலப்படுத்தும், எங்களை ஆசீர்வதியும். ஆண்டவரே, ஆசீர்வதியும்.
நம்பி வந்தேன் இயேசுவே என்னை குணப்படுத்தும். 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 வாழ்வும் வழியும் பழமும் நலமும் நீரே என்னும் உண்மையை நம்பி வந்தேன் இயேசுவே என்னை குணப்படுத்தும். நம்பி வந்தேன் இயேசுவே என்னை குணப்படுத்தும். எனது நலமே எண்ணி வாழ்ந்து பாவம் செய்தேன் இறங்குவே. நம்பி வந்தேன் இயேசுவே என்னை குணப்படுத்தும். நம்பி வந்தேன் இயேசுவே என்னை குணப்படுத்தும். உள்ளத்தாலும் உடலினாலும் உடைந்து போனேன் பாருமே. நம்பி வந்தேன் இயேசுவே என்னை குணப்படுத்தும். நம்பி வந்தேன் இயேசுவே என்னை குணப்படுத்தும். தான் வாழ பிறரை கெடுத்த பாவி என்னை மன்னியும். நம்பி வந்தேன் இயேசுவே என்னை குணப்படுத்தும். நம்பி வந்தேன் இயேசுவே என்னை குணப்படுத்தும். நம்பி வந்தேன் இயேசுவே என்னை குணப்படுத்தும். என்னை குணப்படுத்தும். என்னை குணப்படுத்தும். ஆண்டவரே எங்களை குணப்படுத்தும். ஆண்டவரே எங்களை தொடும் இயேசுவே. ஆண்டவரே நீர் வாழ்ந்த நாட்களிலே உம்மை தேடி வந்த ஒவ்வொரு இடத்திலும் என் மகனே என் மகளே என்னிடத்தில் நீர் என்ன எதிர்பார்க்கிறீர், நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று நீர் நம்புகிறீர். இதோ இந்த நேரத்தில் உனக்கு பார்வை வேண்டுமா, உன்னுடைய தொழு நோயிலிருந்து உனக்கு குணம் வேண்டுமா, அல்லது உனது வீட்டிலே நோயுற்றவர்களுக்கு நலம் வேண்டுமா, எனவே நீர் இழந்த வாழ்க்கையை நீர் பெற்றுக்கொள்ள வேண்டுமா, உமது வாழ்க்கையில் என்னென்ன பிரச்சனைகள் என்று என்னை தேடி வந்திருக்கிறாயோ அந்த பிரச்சனைகள் எல்லாம் உனக்கு தீர வேண்டுமா, என்னை நீ நம்புகிறாயா? உனது நம்பிக்கை மட்டும்தான் உனக்கு நலம் அளிக்க முடியும். உமது விசுவாசம், உமது ஆழமான விசுவாசம் உமக்கு எல்லாவற்றையும் ஜெயமாக்கும் என்பதை இதோ நற்செய்தியிலே நாம் வாசிப்பதில்லையா? ஆண்டவர் அவர்களை நோக்கி சொல்லவில்லையா? இவைகள் நமது மனதில் நிற்கவில்லையா? இதோ இந்த நேரத்தில் நற்கருணை ஆண்டவரிடத்தில் எனது நம்பிக்கை, எனது விசுவாசம் எவ்வளவு ஆழப்பட்டு இருக்கிறது. என் ஆண்டவர் என்னை தொடுகிறார், என்னை ஆசீர்வதிக்கிறார், எனது குடும்பத்திலே சமாதானத்தை தருகிறார், நான் இழந்து தவிக்கும் அமைதியை எனக்கு ஆண்டவர் தருகிறார், எனக்கு தேவையான நீதியை என் ஆண்டவர் வழங்குவார், என்னை வழி நடத்துவார், எனது காரியங்களில் அவர் அக்கறையாய் இருக்கிறார், என்னை குறித்து அவர் கவலைப்படுகிறார், எனக்காய் அவர் கண்ணீர் சிந்தினார். இவைகளை நான் விசுவசிக்கவில்லையா, நம்பிக்கவில்லையா? என் சகோதரனே, என் சகோதரியே, இதோ இந்த நற்கருணை ஆண்டவரை உற்று நோக்கியவர்களாய், ஆண்டவரை நான் நம்புகிறேன், நம்புகிறேன் ஆண்டவரே, விசுவசிக்கிறேன் ஆண்டவரே,
என் விசுவாசமின்மையை போக்கும் இறைவா, என்னுடைய குறைவான விசுவாசத்தை, என்னுடைய அற்பமான விசுவாசத்தை ஆண்டவரே போக்கிவிடும் ஆண்டவரே, களைந்து விடும் ஆண்டவரே. எனக்கு தைரியத்தை தாரும், நம்பிக்கையை தாரும். என்னோடு நீர் இருக்கிறீர், என்னோடு என்னுடைய நடக்கிறீர், என்னோடு உடன் பயணிக்கிறீர், என்னை ஒவ்வொரு முறையும் நீர் அரவணைத்துக் கொள்கிறீர், என்னை அன்பு செய்கிறீர், என் கண்ணீரை துடைக்கிறீர், எனக்கு ஆறுதல் மொழி தருகிறீர் என்பதை நம்புகிற விசுவசிக்கிற மனநிலையை, உறுதிப்பாட்டை எனக்கு இந்த நேரத்தில் தாரும் இயேசுவே. எங்களை ஆசீர்வதியும். இதோ நான் தனிமையில் கிடக்கிறேன், துன்பத்திலே இருக்கிறேன் ஆண்டவரே, நான் தனியா இல்லை, நீர் என்னோடு இருக்கிறீர் என்பதை உணர்ந்து கொள்கின்ற, அனுபவிக்கின்ற பாக்கியத்தை தாரும் இயேசுவே. நன்றி ஆண்டவரே, நன்றி இயேசுவே, நன்றி ஆண்டவரே, நன்றி இயேசுவே, நன்றி ஆண்டவரே, நன்றி இயேசுவே, நன்றி ஆண்டவரே, நன்றி இயேசுவே. ஆமென், 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 ஆமென். Thank you. ஆமென். அடையாளத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து ஒளிவு பெருக, புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதர் இதனை அறிய இயலா, குறையை நீக்க நம்பிக்கையின் உதவி பெருக. தந்தை அவர்க்கும் மகனவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியார்க்கும் மீட்பின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவி ஆனவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருள் அடையாளத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீரே. உமது திருவுடல் திரு இரத்தமாகியவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உம்முடைய மீட்பின் பலனை இடைவிடாமல் தொய்த்துணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகி இறைவனோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே.
இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க, மரியே வாழ்க. தந்தை மகன் தூய் ஆவியாரின் பெயராலே ஆமென்.